Hello friends, welcome back to my channel. 30 days challenge ஓட இன்னைக்கு டே பாத்தீங்கன்னா 30 சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா 30 days பாத்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வாங்க ரசமலாய் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபைனல் வீடியோன்றதால ஒரு ஸ்வீட்டோட முடிச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் இதுக்கு வந்து 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். இப்போ இத நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து வினிகருக்கு பதிலா வந்து லெமன் தான் எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா நீங்க வினிகரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் லெமன் வந்து 1 எடுத்துர்க்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு எதுக்கு இவங்க 30 டேஸ் சேலஞ்ச் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா குட்டி சேனல். நான் வந்து 2 டேஸ்க்கோ 3 டேஸ்க்கோ வீடியோ அப்லோட் பண்ணேன்னா யாரும் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. அதனால 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி எடுத்து நானே வந்து எனக்கு சேலஞ்ச் கொடுத்த மாதிரி நான் எடுத்துகிட்டு டெய்லி பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணேன். அதனால பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரீச் கிடைக்கும் நம்மளுக்கு. நிறைய வாட்ச் ஹவர்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைப்பாங்க. அதனால தான் நான் வந்து 30 டேஸ் சேலஞ்ச் மாதிரி எடுத்து நான் வந்து டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எள்ளு சட்னி எனக்கு வந்து நல்லா ரீச் கிடச்சிச்சு. அந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வியூஸ் போச்சுன்னு பார்த்திங்கன்னா 24K வந்து வியூஸ் போச்சு. அதனால பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு வீடியோக்கே பார்த்திங்கன்னா 338 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எனக்கு கிடச்சாங்க. வாட்ச் ஹவர்ஸ் வந்து 1000 வாட்ச் ஹவர்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. யாராச்சும் இப்போ தான் குட்டியாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இன்னும் அவ்வளோ ரீச் கிடைக்கல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரலன்னா இந்த சேலஞ்ச் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் சூடானதுமே நான் வந்து லெமன் வந்து இதுக்குள்ளே புழிஞ்சிக்கிட்டேன். இப்போ வந்து நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பால். நான் வந்து ஒரு ஜன்னி வச்சு நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பன்னீர் மட்டும் நம்ம வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு நான் வந்து டோன்டு மில்க் எடுத்தேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு பன்னீர் நிறைய கிடைக்கல. ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு சொல்லிட்டு விற்பாங்க. அது வந்து ஆரஞ்சு கலர் பேக்கெட். நீங்கள் அது வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பசும்பால் நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து பன்னீர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து பன்னீர் கிடைக்கும். எனக்கு 1 லிட்டருக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு. இப்போ வந்து தனியாக இந்த பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா வந்து உள்ளங்கையில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து நம்மளுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. இப்போ இதை நல்லா வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. நல்லா உள்ளங்கையில் வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு, நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரசமலாய் வந்து சாஃப்டாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து 30 டேஸ் சேலஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வந்து வீடியோஸ் வந்து 4 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து 30 டேஸில் எந்த வீடியோ வந்து வைரல் ஆகும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 30 டேஸ் சேலஞ்ச் எடுத்திங்கன்னா 8 மினிட்ஸ்க்கு வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் நிறைய கிடைப்பாங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் கிடைப்பாங்க. நம்ம வந்து சீக்கிரமாக பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடலாம். அப்புறமா வாட்ச் ஹவர்ஸும் பார்த்திங்கன்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா 3000 வாட்ச் ஹவர்ஸ் கூட நம்ம வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எஃபெக்ட் போட்டு நம்ம வந்து ரீச் பண்ணிடலாம் நம்ம கோல் அப்படின்னு சொல்லிட்டு. யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சுட்டு என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிவிடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன், 1 கப் அளவுக்கு. நான் வந்து சர்க்கரை போட்டு நல்லா வந்து இது பாகு வந்து கொதிக்க விட்டுக்கிறேன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற பன்னீரை வந்து குட்டி குட்டி பால்ஸை வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா குட்டியாக வடை சேப்புக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வந்து எல்லா பன்னீரும் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஷேப்புன்றது இல்லாமல் நீங்கள் வந்து பால் ஷேப்லேயும் இல்லைன்னா ஓவல் ஷேப்பில் கூட செஞ்சுக்கோங்க. அதுவும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நான் வந்து செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து சர்க்கரை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு இருந்தீங்களா சர்க்கரை பாகு, அது வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் எல்லாமே இந்த சர்க்கரை பாகில் போட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட சைஸை விட டபுள் தான் ஆகி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். அப்போ தான் சர்க்கரை பாகில் பன்னீர் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு ரொம்ப ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து வேக விட்டு எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்கள் டபுள் தான் ஆயிருக்கு சைஸ் வந்து. இப்போ நம்ம வந்து பன்னீர் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து பன்னீர் தனியாக வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வந்து பால் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் திக்கான பால் எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கலருக்காக தான் பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து கலருக்காக தான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு லைட்டாக கலர் கிடைச்ச மாதிரி இருக்குது. நேரில் பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் இருந்துச்சு, எல்லோ கலரில். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 ஏலக்காய் நான் வந்து இடித்து போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரஸ்மலாய் ரெடி. இது கூட நீங்கள் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஜூஸியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து நல்லா திக்கான பால் எடுத்திங்கன்னா நல்லா வந்து பன்னீர் கிடைக்கும். நான் வந்து டோன்டு மில்க் எடுத்ததுனால எனக்கு அவ்வளோ பன்னீர் கிடைக்கல. இந்த மிஸ்டேக் நீங்கள் வந்து செய்யாதீங்க. பாருங்கள், பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மேலே வந்து நான் வந்து நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ நான் வந்து எப்படி எடுத்தேன், நான் எப்படி வந்து என்னோடய சேனலை வந்து க்ரோத் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எந்த மாதிரி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எந்த மாதிரி வந்து நான் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.